நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நான் பார்க்க போகிறது நம்முடைய ஆசை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறையா வீடு வேணும், பொருளாதாரத்தில் மேன்மையாக இருக்கணும், அதிகாரத்தில் மேன்மையாக இருக்கணும், பொருள் வசதியோடு இருக்கணும், கார் வசதி, வீடு, இப்படி நம்மளை சுற்றி எல்லாமே நமக்கு மேன்மையாக இருக்கணும். மற்றவர்கள் பார்க்க வகையில் நம்ம உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரமானது அல்ல. உடை, உணவு, அழகான வீடு எல்லாமே ஒரு நாள் என்ன பண்ண போகுது? அழிந்து போக போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுகிறது. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான் என்று சொல்லி. இந்த தேமா என்பவன் யார் என்று பார்த்தால், பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவன், தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷன், ஜனங்களை விசாரித்தவன், அன்பு செலுத்தின ஒரு மனுஷன். உலகத்தின் மேலே ஆசை வைத்ததனால் அவனுடைய வழி வேறு வழியாக போய்விட்டது. உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் விழுந்து போக முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தேமா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் அனைவரும் தேவனுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளவும், தேவனை அதிகமாக நேசிக்கவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அன்பு கூறாமல் இருக்கணும். உலக இச்சையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எல்லாம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், நாம் தேவன் விரும்புகிறபடி நாம் தேவன் மேலே ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இவ்வுலகத்தின் மேல் அல்ல. அவருடைய வார்த்தையில், அவருடைய அன்பில், அவருடைய வசனத்தில் நாம் ஆசை உள்ளவர்களாகவும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் பற்றுதல் உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். போதும் என்கிற ஒரு மனநிறைவு நமக்கு இருக்க வேண்டும். தேமாவை போல அல்ல, பவுலை போல எவ்வளவுதான் உபத்திரம் இருந்தாலும் ஆண்டவர் இறுக பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக பயனுள்ள பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆசையெல்லாம் இயேசுதான்ங்கிற ஒரு மேன்மை நமக்கு இருக்க வேண்டும். குறிக்கோள் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நாமத்தை நாம் ஒவ்வொரு நாள் உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன்.